ஆப்ரிக்கா சேனல் நவநீத கிருஷ்ணன் காளிதாஸ். ரகசியம், அதை பற்றி நம்ம ஆல்ரெடி பேசியிருந்தோம். த சீக்ரெட். அதுக்கு நான் நேற்று பெரிய புராணத்தை பார்த்தேன். பெரிய புராணத்தில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, பூசலார் கதையை சொன்னாங்க. பூசலார் நம்மளோட ரகசிய மெத்தடு தான் அவர் பயன்படுத்தியிருக்கார். எப்படி நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, பூசலார் கோயில் கட்டணும்னு நினைக்கிறாரு. அந்த ஊரில் இருக்க மன்னனும் கோயில் கட்டணும்னு நினைக்கிறான். ஸோ அவருக்கு போதுமான நிதி கிடைக்கல. நிதி கிடைக்காதனால கடன் கிடைக்கல. கடன் காட்சி கிடைக்குமான்னு பார்த்தா அதுவும் கிடைக்கல. இடம் கிடைக்கல. ஸோ இவ்வளவு அவருக்கு இருக்குது. ஸோ அந்த டைமில் அவர் என்ன நினைக்கிறாரு, ஓகே வெளியே கட்டினா தானே பிரச்சனை, இதுக்கெல்லாம் நெஞ்சுக்குள்ளே கட்டுவோம், நம்மளோட சிந்தனையில் கட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட சிந்தனையில் கோயில் கட்ட ஆரம்பிக்கிறாரு. கோயில் கட்டுறதுக்கு இடத்தை தேர்ந்தெடுக்கிறார். எங்கே? இதயத்தில், அவரோட சிந்தனையில் இடத்தை தேர்ந்தெடுத்து அந்த இடத்துக்கு பட்டா வாங்குறாரு. பட்டா வாங்கி அதுக்கு ரசீது வாங்குறாரு பட்டாக்கார்ட்ட. இவ்வளவும் பெரிய புராணத்தில் எழுதியிருக்கு. அதுக்கு நல்ல ஒரு சபதினா நம்ம ஊரில் இன்ஜினியர். ஸோ அந்த இன்ஜினியரை பிடிச்சி அவருக்கு பணம் கொடுக்குறாரு. பணம் கொடுத்து இந்த கோயிலை கட்டுங்க அப்படின்றாரு. அந்த கோயில் கட்டுறதுக்கு உண்டான கற்கள் எங்கேருந்து வரணும், எப்படி வைக்கணும், எந்த ஆகமத்தில் இருக்கணும், எல்லாத்தையுமே அவர் கற்பனையில் அவரோட இதயத்தில் செதுக்கி கோயிலோட வெளிப்பிரகாரம், உட்பிரகாரம், மைய மண்டபம், அர்த்த மண்டபம், மகா மண்டபம் இவ்வளோத்தையும் பண்ணி எல்லாம் ரெடியான பிறகு கோயிலுக்கு என்னைக்கு கும்பாபிஷேகம் வைக்கலாம் அப்படின்னு நாளையும் குறிக்கிறார். இவ்வளவும் எங்கே நடக்குது? அவரோட மனசில் நடக்குது. நம்மளோட ரகசியம் என்ன சொல்லுது? இதே தான் சொல்லுது. நீங்கள் நினைங்க எல்லாம் நடந்த மாதிரி. எல்லாம் நடந்த மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அது நடந்தே ஆகும். அப்படி தானே சொல்லுது. கரெக்டாக? இதே சமயத்தில் ரியலாக அதே ஊரில் ராஜா கோயில் கட்டி, இவர் எப்படி கட்டியிருக்காரோ அதே மாதிரி கோயில் கட்டி அன்னைக்கே கும்பாபிஷேகம் வைக்கிறார். இவர் என்னைக்கு நினச்சி வச்சுருக்காரோ அதே நாளில். அப்போ கடவுள் ராஜாவோட கனவுல போய், ஐயா உன்னோட கும்பாபிஷேகத்துக்கு என்னால் வர முடியாது, ஐ டோன்ட் ஹாவ் அப்பாயின்மெண்ட் ஃபார் யூ அப்படின்ட்டார். ஸோ எதுக்கு என்ன விவரம் கேட்கும்போது, பூசலார் ஒரு கும்பாபிஷேகம் வச்சுருக்காரு, நான் இங்கே போக வேண்டியது இருக்கு, நீ மாற்றி வச்சுக்கோ அப்படின்ற. அப்போ பூசலார் எங்கடா கட்டியிருக்காருன்னு தேடுன்னா அவர் சொல்கிறார், என்னோட இதயத்தில் கோயில் கட்டியிருக்கேன் அப்படின்னு. அப்போ கடவுள் எதுக்கு வந்திருக்காரு பார்த்தீங்களா? இதயத்தில் நினச்சி நம்ம ஆத்மாத்மா நம்ம இந்த இடத்துல கோயில் கட்டிட்டோம் அப்படின்னு நினச்சதுக்கு கடவுள் குடியிருக்கிறாரு. ரியலாக கட்டி வச்சுருக்காரு பாருங்க ராஜாவுக்கு. அவருக்கு அடுத்த நாளை குறிச்சிட்டாரு. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, இந்த ரகசியம்ன்றது நம்மளுக்கு மறைமுகமாக இந்த பெரிய புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த ரகசியம் மறைமுகமாக சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் நினைக்கிறது கண்டிப்பாக நடந்தே ஆகும். ஸோ நம்ம நல்லதே நினைக்கணும். நம்மளுக்கு உரித்தான ஒரு அதாவது நம்மளோட குறிக்கோளை கண்டிப்பாக நம்ம அடைஞ்சிட்டோம் அப்படின்னு நினைங்க. கண்டிப்பாக நம்ம குறிக்கோளை அடைவோம். அதுதான் இந்த ரகசியம்ன்ற புக்கில் எழுதியிருக்கு, த சீக்ரெட். அந்த புக்கை நான் படித்தேன், பெரிய புராணத்தையும் படித்தேன். இது ரெண்டையும் நான் லிங்க் பண்ணி உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். இப்போ அந்த பூசலாரோட கோயிலுக்கு மன்னர் வரார். மன்னர் சாஸ்தாங்கமாக மன்னர் பூசலாருக்கு முன்னாடி விழுகிறார். ஏன்னா அவருக்குள்ள கோயில் இருக்குது. ஸோ இதனால் என்ன சொல்ல வரோம்னா, கண்டிப்பாக ரகசியங்கள் கண்டிப்பாக நடக்கும். நம்மளோட இதயத்தில் நம்ம நினைக்கிறது கண்டிப்பாக நடக்கும்.
நம்ம நினச்சி அது நடந்ததா நினைக்கணும். அப்போ கண்டிப்பாக நடக்கும். அது நடந்தே ஆகும். நம்ம எல்லாரும் நல்லாவே இருப்போம். கண்டிப்பாக நம்ம எல்லாருமே நல்லா இருப்போம். நன்றி, வணக்கம்.